டிசம்பர் 30ஆம் தேதி வரை விடுமுறை தினங்களிலும் வங்கிகள் வழக்கம் போல் செயல்படும் என்று ரிசர்வ் வங்கியின் சென்னை மண்டல அலுவலகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான தகவல்களை எமது செய்தியாளர் ராஜாவிடம் கேட்போம். வணக்கம் ராஜா, டிசம்பர் 30ஆம் தேதி வரை விடுமுறை தினங்களிலும் வங்கிகள் வழக்கம் போல் செயல்படும் ரிசர்வ் வங்கியின் சென்னை மண்டல அலுவலகம் தெரிவிச்சிருக்கு. இது தொடர்பான தகவல்களை சொல்லுங்க ராஜா. டிசம்பர் 30ஆம் தேதி வரை அனைத்து வங்கிகளும் விடுமுறை நாட்களிலும் செயல்படும் என ரிசர்வ் வங்கியினுடைய சென்னை மண்டலம் தற்போது அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பால் ஏராளமான பொதுமக்கள் சிறிது நிம்மதி அடைந்துள்ளனர். ஏனென்றால் இந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்காக அனைத்து வங்கிகளிலும் காலை முதல் மாலை வரை ஏராளமான பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அந்த ரூபாய் நோட்டுகளை மாற்றி வருகின்றனர். அதேபோல் டெபாசிட் செய்பவர்களும் வங்கிகளில் நீண்ட வரிசையில் காத்திருப்பதை காண முடிகிறது. கடந்த 2 நாட்களாகவே அதிகமாக வங்கிகளில் தான் பொதுமக்களுடைய கூட்டம் காணப்படுகிறது. அந்த அளவுக்கு தற்பொழுது 1000 ரூபாய் 500 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து அந்த ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்காக இவர்கள் பொதுமக்கள் குவிந்து வருகின்றனர், வரிசையில் நின்று வருகின்றனர். இந்நிலையில் தற்போது ரிசர்வ் வங்கியினுடைய சென்னை மண்டலம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இதில் தமிழகத்தில் உள்ள அனைத்து வங்கிகளும் வரும் 30ஆம் தேதி வரை விடுமுறை நாட்களிலும் செயல்படும். அதாவது சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை உள்ளிட்ட விடுமுறை நாட்களிலும் அந்த வங்கிகள் செயல்படும். வங்கிகளில் பொதுமக்கள் தங்களுடைய பரிவர்த்தனைகளை தொடர்ந்து கொள்ளலாம். அதேபோல் ரூபாய் நோட்டுகளையும் மாற்றிக் கொள்ளலாம் என்ற அறிவிப்பு தற்பொழுது வெளியாகியுள்ளது. தொடர்ந்து இங்கு ஏராளமான பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தற்பொழுது ஒவ்வொரு வங்கிகளிலும் ரூபாய் நோட்டுகளை மாற்றி வருகின்றனர். இந்நிலையில் ரிசர்வ் வங்கியினுடைய இந்த அறிவிப்பு பொதுமக்களை சற்று ஆறுதல் அடைய செய்துள்ளது. டிசம்பர் 30ஆம் தேதி வரை விடுமுறை தினங்களிலும் வங்கிகள் இயங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிற இந்த அறிவிப்பு அங்க இருக்கிற மக்கள் நீண்ட வரிசையில் வங்கியில் காத்திருக்கிறாங்க. அந்த மக்களிடம் எந்த அளவுக்கு இந்த செய்தி வரவேற்பை பெற்றிருக்கு? இந்த செய்தி என்பது தற்பொழுதுதான் கிடைத்துள்ளது. தொடர்ந்து இங்குள்ளவர்களிடம் கேட்போம். வரும் 30ஆம் தேதி வரை வேலை நாட்களிலும் வங்கிகள் இயங்கும் அப்படின்னு சொல்லி ரிசர்வ் வங்கி தெரிவிச்சிருக்காங்க. இது பத்தி உங்களுடைய கருத்துங்க? தொடர்ந்து இது போல தான் இன்னும் க்ரௌட் இருந்து தான் இருக்குது. ஷார்ட்டேஜ் ஆஃப் மணி. எல்லா வங்கிகளுமே இது மாதிரி லாங் கியூ நின்றுட்டு இருக்கு. இது 14ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. பெட்ரோல் பங்க்லாம் வாங்க. இப்ப 30ஆம் தேதி வரை எல்லா பேங்க்குமே இயங்கும், லீவ் நாள்லயும் இயங்கும் அப்படின்னு சொல்லி ரிசர்வ் வங்கி இப்ப அறிவிச்சிருக்காங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்து? தொடர்ந்து இது போல இருந்தா கொஞ்சம் மக்களோட சௌகரியங்கள்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்சம் கிரௌடு காஞ்சி ஐயா, இதனால ரொம்ப வேதனைப்படுறோம். ஒன்றும் வேலைக்கு ஆகாது. இப்போ அவங்க கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், எங்களோட வருமானம் என்ன வருது? டெய்லி நிற்க முடியுமா? ரொம்ப வேதனையா இருக்கு. இது ரொம்ப தவறானது. ஒரு சிலர் இந்த அரசினுடைய இந்த முடிவு தவறானது என்று தெரிவிக்கின்றனர். வரவேற்பு எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு அதிருப்தியும் இந்த விஷயத்தில் இருக்கிறது. இந்த நாம் இருக்கக்கூடிய இடம் அந்த சென்னையிலுடைய ரிசர்வ் வங்கி அலுவலகம். இந்த அலுவலகத்தில் நீண்ட வரிசையில் நிற்கின்றனர் பொதுமக்கள். இந்த ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்காக அவர்களை ஒவ்வொரு பேட்சாக இங்கிருந்து அனுப்புகின்றனர். ஏனென்றால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டுவிடக் கூடாது என்ற காரணத்தினால் ஒவ்வொருவராக இங்கு நிற்க வைத்து அனுப்புகின்றனர். அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் இங்கு உள்ள சிலரிடமும் நாம் கேட்போம். 30ஆம் தேதி வரை பேங்க் விடுமுறை கிடையாது, எல்லா நாட்களிலும் பேங்க் இயங்கும் அப்படின்னு சொல்லி ரிசர்வ் வங்கி அறிவிச்சிருக்காங்க. சொல்லுங்க. அனௌன்ஸ் பண்ணாலும் பணம் ரோலிங் ஆகணும் இல்லைங்க. ஒரே முதலையும் கையிலே இருக்குல்ல. பணம் ஒரே ஒரு ஆள் கையில் இருக்குது. செலவு பண்றதுக்கு பண்ண முடியாத சொல்லுங்க. 2000 ரூபாய் ஒரு நாளைக்கு பத்துமா? திடீர்னு நான் பொருள் எடுக்கணும். இன்னைக்கு நான் போய் பொருள் எடுக்கணும்னா மளிகை சாமான் 6000 ரூபாய் பில்லு விடும். நான் எப்படி இந்த பணத்தை வச்சு 2000 ரூபாய் வச்சு கொடுத்தா வாங்க மாட்டாங்க. மளிகை கையிலே வாங்காத போது நான் எப்படிங்க? எங்களுக்கு கோரிக்கை என்னங்க, பணத்தை ரிலீஸ் ஆனா போதும், சில்லறைகளா கொடுத்தா போதும். ஒரு நேரத்தில் நின்று வாங்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. பொதுமக்கள் ஒவ்வொரு வங்கிகள் முன்பும் இப்படி வரிசையில் நின்று வாங்குவது சிரமமாக உள்ளது. மேலும் பணப்புழக்கத்தை அதிகரிக்க வேண்டும் என்று தெரிவிக்கின்றனர். அதேபோல் இந்த ஏடிஎம் மையங்களிலும் தற்பொழுது பணம் நிரப்பப்படாததால் அங்கும் அதிக அளவிலான கூட்டம் காணப்படுகிறது. கொஞ்ச அளவு ரூபாய் நோட்டுகள் அங்கு நிரப்பப்பட்டாலும் உடனடியாக அந்த ரூபாய்கள் தீர்ந்து விடுகின்றன. ஏனென்றால் அந்த அளவுக்கு பொதுமக்கள் வரிசையில் நின்று காத்திருக்கின்றனர். அத்தியாவசிய பொருட்களுக்கு எப்படி நாம் நிற்க வேண்டுமோ அதே போல்தான் இப்பொழுது இந்த ரூபாய் நோட்டுகளுக்காக பொதுமக்கள் இந்த ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்காக வங்கிகளில் வரிசை கட்டி நிற்பதை நாம் காண முடிகிறது.
டிசம்பர் 30ஆம் தேதி வரை விடுமுறை தினங்களிலும் வங்கிகள் இயங்கும் என்ற அறிவிப்பு பல மக்களிடையே வரவேற்பையும் எதிர்ப்பையும் பெற்றிருப்பதாக சொன்னீங்க ராஜா. தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக செய்தியாளர் சங்கரன் நம்முடன் நேரலையில் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்போம். சங்கரன், டிசம்பர் 30ஆம் தேதி வரை வங்கிகள் விடுமுறை தினங்களிலும் வழக்கம் போல் செயல்படும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க சங்கரன். அதாவது பழைய 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள் என செல்லாது என அறிவித்ததிலிருந்து பொதுமக்கள் கடந்த 3 நாட்களாக ஒரு பல்வேறு சிரமங்களுக்கு ஆளாகி வருகிறார்கள். இது போன்ற ஒரு துயரங்களை களைவதற்காக பொதுமக்களுடைய வசதிக்காக வழக்கமாக ஒவ்வொரு மாதத்திலும் 2வது சனிக்கிழமை 4வது சனிக்கிழமை வங்கிகளுக்கு விடுமுறை விடப்படும். இன்று 2வது சனிக்கிழமை என்ற போதிலும் வழக்கம் போல் இன்றும் ஞாயிற்றுக்கிழமையும் கூட வங்கிகள் செயல்படும் என அறிவிக்கப்பட்டது. அதன்படி இன்று பார்த்தால் வங்கிகள் அனைத்தும் செயல்பட்டு வருகின்றன. நாம் தற்போது எழும்பூரில் உள்ள SBI வங்கியுடைய கிளையினுடைய முன்பாக நின்று கொண்டிருக்கிறோம். தற்போது பார்க்கலாம், ஏராளமான வாடிக்கையாளர்கள் இங்கே வரிசையாக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்று 3:30 மணியோடு அதுவரைதான் வங்கி செயல்படும் எனவும் அதற்கு பிறகு இந்த படிவம் வழங்கப்படாது என தெரிவித்திருக்கிறார்கள். இங்கே அதாவது டிசம்பர் இறுதி வரை நீங்கள் சொன்னது போல் அந்த ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை எல்லா அனைத்து விடுமுறை நாட்களிலும் வங்கிகள் செயல்படும் என்ற அறிவிப்பு இங்கே அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. என்றாலும் அதாவது மாலை வரை முடிந்த அளவிற்கு, அதாவது இன்று 3:30 மணியோடு வங்கிகள் செயல்படாது, அதன் பிறகு பணம் வழங்கப்பட மாட்டாது என்று தற்போது போலீசார் அறிவித்து வருகிறார்கள். ஆனால் இங்கு ஏற்கனவே நிறைய பேர் இந்த படிவம் வாங்கி கொண்டு வரிசையில் காத்திருக்கிறார்கள். இந்த பணம் வழங்கக்கூடிய நேரத்தை 3:30 மணி, அதாவது விடுமுறை நாட்களில் 3:30 என்பதை அதோடு நிறுத்தாமல் மாலை வரை வாடிக்கையாளர்களுக்கு பணம் வழங்க வேண்டும் என்பது இவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. தற்போது வரிசையில் காத்திருக்கக்கூடிய ஒரு சிலரிடம் நம் கருத்துக்களை கேட்கலாம். சார், இப்போ ரிசர்வ் வங்கி என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா, அனைத்து விடுமுறை நாட்களிலும் வங்கிகள் வழங்கும் போல இயங்கும் சொல்லியிருக்காங்க. இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன, அதை பற்றி சொல்லுங்க சார். இது வரவேற்கக்கூடிய விஷயம்தான். ஆனால் இந்த மாதிரி டைமிங் அவங்க சொன்ன பிரகாரம் பொதுமக்களுக்கு கரெக்டாக யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணாத ஆஃப் டேல முடிச்சிடுறாங்க. 11 மணி மேனேஜர் போயிடுறாரு, உள்ளே ஒர்க் பண்ணுறவங்க போயிடுறாங்க. இதெல்லாம் ரொம்ப மக்களை இன்னும் அலைக்கழிக்கிற விஷயம்தான். எல்லாருக்குமே எல்லாம் கிடைக்கணும். இந்த செய்யக்கூடிய இந்த விஷயங்கள் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் செய்யக்கூடிய விஷயங்கள் நல்ல விஷயம். ஆனால் பொதுமக்களுக்கு போய் சேரக்கூடிய அவதைகள் நிவர்த்தி அடையணும்னா அந்த ரிசர்வ் பேங்க் சொல்லக்கூடிய அந்த காலக்கெடுவை இன்னும் அதிகப்படுத்தணும். அப்போ தான் மக்களுக்கு இந்த சில விஷயங்கள் ரீச் ஆக முடியும். சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, குடிக்கிறதுக்கு இது இல்லை, எதுவுமே ஒரு 10 ரூபா கூட கொடுத்து ஒரு பொருள் வாங்கக்கூடிய, ஒரு பால் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை. அதனால் ரிசர்வ் பேங்கினுடைய ஆணையர், ரிசர்வ் பேங்கினுடைய கவர்னர், அவர் ஏற்கனவே ஒரு கவர்னர் இருந்தார். அவர் நல்லா சிறப்பாக பண்ணார். இப்போ ஒரு புது கவர்னர் வந்திருக்கார், ரகுராம் ராஜன் ஒரு கவர்னர் இருந்தார், நல்லா சிறப்பாக பண்ணார். இப்போ கவர்னர் எங்கே இருக்காருன்னே தெரில, ரிசர்வ் பேங்க் கவர்னர் எங்கே இருக்காருன்னே தெரில. அதனால் மோடி நாலேஜுக்கு இதை கொண்டுட்டு போய் மக்களுக்கு செய்யக்கூடிய அத்தியாவசிய பொருட்களை கிடைக்கக்கூடிய வகையில் மோடி செய்யணும். இது செய்தால் தான் அவர் ஹேனபிள் பிரைம் மினிஸ்டர், இல்லைனா ஜீரோ பிரைம் மினிஸ்டர். அவர் சாப்பாட்டுக்கு மட்டும், அவர் தேவைக்கு மட்டும், அவர் மக்களுக்கு மட்டும், அவர் கோடியாக அவருக்கு தேவையான பிஜேபி கவர்மெண்ட் எல்லாமே எடுத்துக்கிறான். ஆனால் ஏழைங்க எங்கே போகிறோம்? அந்த ஏழைக்கு கிடைக்கக்கூடிய பொருளை மக்களுக்கு சொல்லிட்டு தான் அவர் இதை க்ளோஸ் பண்ணியிருக்கிறோம். கள்ள மார்க்கெட்டில் போட்டு பிளாக் மணி போட்டு 40% பிளாக் மணி அடிக்கிறான். அதை தடுக்கிறது கரெக்டு தான். பணக்காரனவ தான், ஏழை ஏழையாக தான் இருந்துக்கிறான். அந்த ஏழைக்கு என்ன செய்யணும்? ஏற்கனவே மோடி என்ன சொன்னார், நான் ஆட்சிக்கு வந்தால் எல்லாருக்கும் அவங்கவுங்க பேக்கெட்டில் பணம் போடுறேன்னாரு. அந்த பணத்தை இது மூலயமா நான் சரி பண்ணி ஏழை மக்களுக்கு இந்த பணத்தை அவங்க பேக்கெட்டில் போகிற அளவுக்கு செய்தார்னா இது குட் கவர்மெண்ட், இல்லைனா ஜீரோ கவர்மெண்ட் தான். சார், இப்போ இதே போல வரிசையில் காத்திருக்கக்கூடிய இன்னொருவரோட நம்ம கருத்துக்களை கேட்கலாம். சார், நீங்க சொல்லுங்க, இந்த பிரச்சனையில நீங்க 3 நாளா எப்படி நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க, எப்படிங்கறத நீங்க சொல்லுங்க. எப்படி நீங்க உங்க கருத்துக்களை சொல்லுங்க. சீனியர் சிட்டிசனுக்கு தனி ரோஸ் உண்டுன்னு சொல்லிட்டு மீடியாவில் போட்டிருக்காங்க, பேப்பர்ஸில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஐ எம் ஆஃப் ஏஜ் 74, ஐ எம் ஸ்டாண்டிங் இன் த கியூ, இட் இஸ் எ ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் ஃபார் மீ. இதேபோல் பல தரப்பினரும், அதாவது மத்திய அரசினுடைய அறிவிப்பை அவர்கள் வெகுவாக வரவேற்கிறார்கள். அனைத்து வார விடுமுறை நாட்களிலும் வங்கிகள் இயங்கும் என்பது அவர்களுக்கு மிகுந்த ஒரு மகிழ்ச்சியை தந்திருக்கிறது. அதே நேரத்தில், அதாவது குறிப்பிட்ட நேரத்தில் மாலை 3:30 மணிக்கு வங்கியை மூடிவிடாமல் மாலை வரை வங்கிகள் இயங்க வேண்டும், அனைத்து தரப்பினருக்கும் தட்டுப்பாடின்றி பணத்தை வழங்க வேண்டும் என்பது வாடிக்கையாளருடைய கோரிக்கையாக இருக்கிறது. சங்கரன், இப்போ நீங்க ஒரு வங்கி வாசல்ல நிக்கிறீங்க, நீண்ட வரிசையில் மக்கள் காத்திருப்பதை பார்க்க முடிகிறது. இப்ப தற்போது ஒரு சீனியர் சிட்டிசன் பேசினாரு, அவர்களுக்காக ஒரு சிறப்பு கவுண்டர்கள் ஏதேனும் அமைக்கப்பட்டிருக்குதா? அங்க பணங்கள் விரைவில் டெபாசிட் செய்ய முடியுதா? பண மாற்று அவர்களுக்கு உடனடியாக கிடைக்குதா? இதை பத்தின தகவல்களை சொல்லுங்க சங்கரன்.
அதாவது ரிசர்வ் வங்கியில் பார்த்தீங்கன்னா, அதாவது மூத்த குடிமக்களுக்கு ஒரு தனி கியூ வச்சிருக்காங்க. அங்கே வந்து உடனடியாக அந்த மூத்த குடிமக்கள் யாரும் அவங்க எல்லாரோடையும் சேர்ந்து வரிசையாக நிற்பது கிடையாது. அவங்களுக்கு ஒரு தனி கியூ ஃபார்ம் பண்ணி உடனுக்குடன் அவர்கள் உடனடியாக உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு அந்த 4000 ரூபாய் பணம் மாற்றி தரப்படுகிறது. ஆனால் அந்த ரிசர்வ் வங்கியினுடைய இந்த அறிவிப்பு மற்ற வங்கி கிளைகளில் இது செயல்படுத்தாததுதான் இங்கு இருப்பவருடைய தங்களுடைய ஆதங்கத்தை அந்த முதியவர் வெளிப்படுத்தினார். அது வந்து வங்கிகளிலும் வந்து எல்லாம் வந்து முதியவர்களுக்கு என்ற ஒரு தனியாக சீனியர் சிட்டிசனுக்கு தனி கியூ இல்லை. எல்லாரும் ஒரே கியூவில் தான் நிற்கிறாங்க. இதனால தான் அவர்களுக்கு ஒரு நீண்ட நேரம் காத்திருக்கக்கூடிய நிலை ஏற்படுகிறது. ரிசர்வ் வங்கி உடனடியாக அனைத்து வங்கி கிளைகளுக்கும் அதிகாரிகளுக்கும் இது தொடர்பாக உடனடியாக ஒரு அறிவுரையை வழங்க வேண்டும். சீனியர் சிட்டிசன்களுக்கு ஒரு தனி கியூவை ஏற்படுத்தி அவர்களுக்கு விரைந்து பணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதும் அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது.